பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். தாலியா சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். ஒரு மென்டாலிட்டி தான் பாதி டிவிகே தொண்டர்கள்ட்ட இருக்கு. அது பப்ளிக் ஒப்பீனியன் இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து யாரா இந்த தப்பெல்லாம் பண்ணல, யாரா 2 பொண்டாட்டி கட்டல, யாரா வந்து பொம்பளை விஷயத்துல கரெக்டா இருந்தாங்க அரசியல்வாதியா, எம்ஜிஆர் இருந்தாங்களா, கருணாநிதி இருந்தாங்களா, ஸ்டாலின் இருந்தாங்களா, இந்த மாதிரி தேவையில்லாத அந்த கம்பேரிசனை போட்டு இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என் தலைவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவனுக்காக நான் நிப்பேன். வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு டேக் போடுவேன். அவர் என்ன பண்ணாலும் சரி, அவரு தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் கொள்கை எனக்கு தேவையில்ல, அவரோட வாக்குறுதி எனக்கு தேவையில்ல, அவர் யாரோட கூட்டணி போறாங்கன்னு தேவையில்ல. எங்களுக்கு அவர் மட்டும்தான்யா அப்படிங்கிற அந்த ஒரு சீப் ஸ்லேவரி மென்டாலிட்டி தான் ஒரே ரீசன் வை டிவிகே இஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது. டிவிகே மட்டும் தான் நான் சொல்ல மாட்டேன், எல்லா கட்சியுமே தான் இருக்கு. டிஎம்கே எல்லாம் வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டா அவன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருவான் அந்த கட்சிக்கு. அப்புறம் ஏடிஎம்கே எடுத்துக்கலாம், பிஜேபி எடுத்துக்கலாம், இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா ஏன் டிவிகே மட்டும் ஸ்பெஷலா எல்லாம் சொல்றாங்க? காரணம் என்னன்னா, மிச்ச எல்லா கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல, 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல ஆளுகளா இருப்பாங்க. சோ அவங்க வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு 20, 30 வருஷத்துல அவங்க ரிட்டையர் ஆயிருவாங்க, வேற வழி இல்ல. வருங்காலம் இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிவிகே கிட்ட தான் மேக்ஸிமம் இருக்காங்க. டிஎம்கே எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்க முடியுமே தவிர்த்து யங்ஸ்டர்ஸை சும்மா எல்லாம் வாங்க முடியாது அந்த கட்சிக்கு. டிவிகேலும் என்டிகேலும் தான் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ற கட்சியா இருக்கு. அதுல டிவிகே தான் ரொம்ப, ஏன்னா அவங்க விஜய் ஃபேன்ஸ். அப்படி இருக்கும்போது வருங்காலம் யங்ஸ்டர் இப்படி ஒரு மென்டாலிட்டியில போறாங்களேன்னு பார்க்கும்போது உண்மையாவே பயமா இருக்கு. இன்னொன்னு, இந்த மீடியாக்காரன் அதை பேட்டி எடுத்திருக்கான் பாத்தீங்களா, அவனால என்னன்னு சொல்லலாம்? அந்த பொண்ணு வந்து இத்தினோண்டு சின்ன பொண்ணா இருக்குது, ஒன்னும் தெரியாத பொண்ணா, ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, விவரமா எல்லாம் பேசுது. பட் யார்கிட்ட மைக்கு நீட்டணும் அப்படின்லாம் அவனுங்க யோசிக்க மாட்டானுங்க. கண்டென்ட் வேணும், நீட்டிடுவானுங்க. ஏன்னா இங்க பரது முக்காவாசி அப்படிதான் இருக்குது. அட்டென்ஷனுக்கு எதையாவது பேசி ரீல்ஸ்ல வந்துடணும்னு சொல்லி. உண்மையா போராடுற தொண்டனையெல்லாம் நீ வீடியோ எடுக்க மாட்ட. உண்மையாவே கட்சிக்காக உண்மையாவே உழைச்சு கட்சி முன்னேறணும்னு நினைச்சிட்டு எத்தனையோ தொண்டர் இருப்பான். அவங்ககிட்ட போய் நீட்டி அவனோட ஒப்பீனியனை நீ வாங்க மாட்ட. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் தற்குறி அலப்பற சைக்கோக. அவனுகிட்ட போய் அழகா வீடியோ எடுப்ப, அதை பரப்பி இவனுங்க தற்குறி அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவேன். இவனெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி வந்து வாய்க்கு வந்ததை பேசி கட்சிக்கு தேவையில்லாம ஹேட் கொடுத்து கொடுத்து வர ஓட்டையும் கெடுத்து விட்டுறாதீங்க. விஜய் ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டாலும் விஜயால ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஓட்டு போடணும். இது அரசியல், சினிமா கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல நான்லாம் புரிய மாட்டேன், உனக்கு என்னடா தெரியும், அமைதியாடுறா, எங்க அண்ணன் தான்டா எங்களுக்கு எல்லாமே அப்படின்னீங்கன்னா, நீங்களே உங்க தலையில மண்ணை போட்டுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது.